கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 9:30. ரோமன்ஸ் 9:30. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலே ஆகும் நீதியே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பயங்கரமான ஒரு டர்ன் அடிக்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா, புறஜாதியார் நீதியை தேடவே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் நீங்கள் தேடின மக்கள் அதை தேடுறோன்னு சொல்லி அதை கடைசியில் இழந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போகிறார். என்ன சொல்கிறார்? நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய ஏகாதிபத்தியம், ஏக சக்கராதிபதி, காட் சவர்னிட்டிங்கிறத 6வது வசனத்திலேருந்து 9வது வசனத்திலேருந்து சொல்லிட்டு, இப்போ மனுஷனுடைய பொறுப்பு என்ன இந்த 30வது வசனத்திலிருந்து அடுத்து 10வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் அதை சொல்ல போகிறார். எனக்கு அவருடைய வாதத்தில் ஒரு பெரிய ஒரு காரியம் நான் சொன்னேன் இல்லையா? ரோமர் 9வது அதிகாரம் இஸ்ரவேலுடைய கடந்த காலம், அடுத்து 9வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் நிகழ்காலத்தை குறித்து சொல்லுவார். இஸ்ரவேல் நிகழ்காலத்தை அங்கே சொல்லும்போது முதலாவது என்ன சொல்கிறாரு? புறஜாதியார் அவங்க நீதியை தேடவே இல்லை. என்ன காரணம்? அவங்களுக்கு மோசையினுடைய பிரமாணம் தெரியாது, அவங்களுக்கு நீதியினுடைய உடன்படிக்கை தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்க? எப்படியாவது நம்ம ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அதனால் அவங்க என்ன தேடல? நீதியை தேடவே இல்லை. ஆனால் என்ன ஆச்சு? அவங்களுக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? கிரியையினாலேயா? நியாயப்பிரமாணத்தினாலேயா? இல்லை அவங்க இஸ்ரவேலா பிறந்ததுனாலே, அவங்க பரம்பரையினாலேயா? இல்லை. எதனால? விசுவாசத்தினால. ரோமர் 3வது அதிகாரம் 21-22 சொல்லும்போது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவங்களுக்கு விசுவாசத்தினால வரக்கூடிய ஒரு நீதி, இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரம், இல்லை ஒரு கொடை. இது அவங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு கிடையாது. அப்போ விசுவாசம் என்பது என்னன்னா, அது ஒரு கதவு போல, அது முயற்சி இல்லை. கர்த்தருடைய இரக்கம் பண்ணது என்ன பண்ணுச்சு? தேடாதவர்களை போய் சேர்ந்தது. ஏன்னா நம்ம ஓசியாவினுடைய தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா? இதே ரோமர் 9வது அதிகாரம் 25வது 26வது வசனம் சொன்னார் இல்லையா? யார் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படாத மக்களை என்னுடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டேன், சிநேகிக்கப்படாத மக்களை நான் சிநேகிக்கிறவங்களாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? அது எதனால வந்தது? விசுவாசத்தினால வந்தது. இதைத்தான் என்ன புறஜாதியார் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா கர்த்தருடைய கிருபை பாருங்க, யாரெல்லாம் கர்த்தரை தேடாதவங்களோ அவங்கள போய் சேரக்கூடிய ஒரு காரியம். என்ன யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்து போய் தேடினவங்க? கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் அதுக்காக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டியான மக்கள் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடாமல் இருக்கும்போதும் கர்த்தர் அவர்களை இழுத்து கொண்ட காரியம். ஏன்னா கர்த்தருடைய கிருபை இவருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுதுன்னா, யார் அவரை தேடாது இருக்கிறாங்களோ அவங்கள போய் சேரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால தான் நீதி என்பது என்ன? அவரால் நம்ம பெற்றுக்கொண்டதை ஒழிய நம்ம பெற்றுக்கொண்ட மெடல் இல்லை, நம்ம பெற்றுக்கொண்ட கிரீடம் இல்லை. ஏன்னா நம்ம யாருமே நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள என்று சொல்லி நம்ம யாருமே போக முடியாது. ஆனால் விசுவாசத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தாரு, அதன் மூலமாய் நான் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா நம்மளுடைய மதம் சார்பாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணாதுன்னா விசுவாசத்தை மாற்றவே மாற்றாது. நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் கிறிஸ்தவர் என்று சொல்கிறவங்க விசுவாசத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க, அதற்கு பின்பாக கிரியைக்கு போயிடுறாங்க. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சுக்கொள்ள, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்ததுனால நான் என்ன பண்ணுறேன்?
கர்த்தர் மேலே ஒரு கர்த்தருக்கென்று வாழ்கிறேன், அதில் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறேன். ஆனால் என்னன்னா, நான் விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் தான் கிரியையை ஒழிய என்னுடைய கிரியை விசுவாசத்தை காட்டுறதில்லை. ஏன்னா அது மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்பொழுதுமே தேவனை விசுவாசிக்கிறவர்களாய், அவர் மேல் ஒரு விசுவாசத்தோடு விசுவாசத்தின் மூலமாய் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய என்ன பண்ணிடக்கூடாது, கிரியையில் போயிடக்கூடாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நாளில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொண்டோமா, நம்மளை கர்த்தர் தேடி வந்தார்னு. வல்ல பிதாவே, இதோ உம்முடைய கிருபை அளவில்லாதது ஆண்டவரே, அதற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. இதோ உம்முடைய கிருபை எங்கே எங்களை தேடி வந்தது, நாங்கள் உம்மை தேடாத போதும் எங்களை தேடி வந்து எங்களுக்கு அந்த நீதி கொடுக்கப்பட்டதே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.